அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கண்ணன் கலைச்சம். நான் சுகன்ராஜ். ஸோ நம்ம சேனல்ல மோட்டிவேஷனல் வீடியோஸ் போடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதுபடி போன வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்கு இவ்வளவு ரீச் வருமானு பார்க்கல. எதிர்பார்த்ததோட நிறைய வியூஸ் வந்துச்சு. ஸோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோஸ் தான். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுதான் போடுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் செய்வோம். நம்ம ஒர்க் செய்யும் போது நம்மளுக்கு நிறைய இடையூறு வரும். நம்மளுக்கே கவனம் செதறும். ஃபோக்கஸ் டைவெர்ட் ஆகும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட மனநிலை எப்பயுமே ஒரே மாதிரி இல்லை. சில இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு 90 மினிட்ஸுக்கும் நம்மளோட மனநிலை மாறிட்டே இருக்கும். நம்ம இந்த வேலை செய்யணும்னு நினைப்போம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா எதுக்கு இதை செஞ்சுட்டு அந்த மாதிரி யோசிப்போம். வேற இப்போ ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வேலையை பத்தி யோசிப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஸோ டிஸ்ட்ராக்ஷனே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ வெளிப்புற கவன சிதறல் சொல்றாங்க. அதாவது என்னன்னா வெளியே நம்ம சுத்தி சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறது. அது ஒன்னு போனா இருக்கலாம், இன்னொன்னு ஒரு பர்சனா இருக்கலாம். போன் நம்மளுக்கு எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணதுன்னா நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுல ஏதாவது நோட்டிபிகேஷன் இல்லை மெசேஜ் வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்தோடனே நம்ம எடுத்து பார்ப்போம். அப்படியே எதுக்காது இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் எல்லாம் போய் நம்ம ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்த்து அப்படியே நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகும். அதுல ஏதாவது சொல்லுவாங்க, அதை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அண்ட் பர்சன் என்னன்னா நம்ம ஒர்க் பண்ணுவோம். இல்லை ஒர்க்கோ இல்லை ஸ்கூலோ காலேஜோ அங்க ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஒர்க் பண்ணும்போது இல்லை படிக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க. ஸோ அதாவது மேட்சோ இல்லை அவங்க ஏதாவது பார்த்துட்டு வந்திருப்பாங்க, இல்லை பணத்தை பத்தி பேசுவாங்க. அப்படியே பேசிட்டு போது நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டோம். நம்மளுக்கு அப்படியே டைவர்ட் ஆயிரும். கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆயிரும். ஸோ அப்படிப்பட்டவங்களை எப்படி நம்ம சரி பண்றதுனா ஏன்பா இப்ப பேச வேணாம்பா, நான் முக்கியமான வேலையில இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன், நம்ம பிரேக்ல பேசலாம், இல்ல இன்டர்வல்ல பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் போனை சைலண்ட்ல போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் நிறைய ஒர்க் இருக்கு நம்மளுக்கு ஒரு நாள்ல. ஸோ இதுல எந்த ஒர்க் பண்றதுனே நம்ம யோசிச்சிட்டே நம்ம எதுவும் பண்ணாம அப்புறம் கடைசியில மூடி வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருக்கும்போது ஒரு நாள்ல 10 ஒர்க்கோ இல்லை 15 ஒர்க்கோ இருக்கு. ஸோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு எந்த ஒர்க் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த நாள்ல நான் எந்தெந்த ஒர்க் பண்ண போறேன்னு ஒரு லிஸ்ட், ஒரு பேப்பர் பென் எடுத்தாலே இந்த இது முடிஞ்சிடும். ஒரு டூ டூ லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஒர்க் ஃபர்ஸ்ட் பண்றதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. உங்களோட டென்ஷன் பாதியா குறையும். அண்ட் ஃபர்ஸ்ட் எந்த ஒர்க் பண்ணுங்கன்னு முடிவு பண்ணுங்க. ஒரு 10 ஒர்க் இருக்குன்னா ஒரே நேரத்துல நம்மளால 10 வேலையை செய்ய முடியாது, அது முடியாதுதான். ஸோ அதனால ஆர்டர் பண்ணிக்கோங்க, எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு. அண்ட் ஒரு ஒர்க்கை ஒரு டைம்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒர்க்குக்கு போங்க. இதை பாதியில விட்டுட்டு அதை பாதியில விட்டுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா எதுவுமே ஃபுல்ஃபில்லா முடிஞ்சிருக்காது. ஸோ உங்களால 10 ஒர்க்கு முடியாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா முடிச்சுட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 ஒர்க்காவது முடிச்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பெரிய ஒர்க் இருந்துச்சுன்னா அதை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பெரிய ஒர்க் பண்றோம்னாலே ஒரு கொஞ்சம் பயம் வரும். ஸோ இதை பண்ணாலமா வேணாமான்னு. அப்படி ஒரு பெரிய ஒர்க்கா இருக்கும் போதே நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும், ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஸ்பிளிட் பண்ணி படிச்சீங்கன்னா பண்ணீங்களா ஏதாவது படிக்கிறதுனாலும் ஸ்பிளிட் பண்ணி படிச்சீங்கன்னா, இல்லை ஒரு ஒர்க்கா இருந்தாலும் அதை ஸ்பிளிட் பண்ணி பண்ணீங்கன்னா நம்ம பாதி பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்றது நம்ம மைண்டே நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகம் தரும். இவ்வளவு முடிச்சிட்டோம்டா, இன்னும் கொஞ்சம் தாண்டா, இதை முடிச்சிட்டா அவ்வளவுதான்டா அப்படின்ற ஒரு உற்சாகம் நம்ம மைண்ட் தரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு மனசுக்குள்ளே சில கவன சிதறல்கள் இருக்கும். நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போதே வேற அதை பத்தி யோசிச்சிட்டே இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு என்னன்னா நம்ம மைண்ட் எப்படியாவது அமைதியாக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அமைதியாக்குறதுக்கு நம்ம யோகா மெடிடேஷன் பண்ணலாம். ஏன்னா சிம்பிளா கண்ணை மூடிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும், கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களால ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை விலக்கி வச்சுட்டு நீங்க செய்யற வேலையில உங்களோட ஃபோக்கஸ்டா பண்ண முடியும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் நம்ம பேசலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் யாராவது புதுசா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in another video. Bye bye.